நான் வந்து இந்த சட்டி நிறைய தண்ணி ஊற்றி இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி போட்டு சிம்மில் ½ அன் ஹவர் வச்சுட்டேன். ½ அன் ஹவர் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நான் பார்த்தேன். காலையில் எழுந்திரிச்சேன் 8:30க்கு 8 o'clock வச்சுட்டேன். நான் வச்சுட்டு ஒரு டம்ளர் இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி நிறைய இந்த சட்டி ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசி போட்டு இதே மாதிரி சிம் மோடில் வச்சுட்டு இப்போ தான் வந்து பார்க்குறேன். அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், சாப்பாட்டு கஞ்சி. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி ப்ளஸ் இந்த சாப்பாடு இப்படி ஒரு டேபிள் ஸ்பூன், இந்த ஒரு கரண்டி ப்ளஸ் தண்ணி போட்டு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு தேங்காய் பூ சொரவி தேங்காய் துருவல் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி, ஒரு ஸ்பூன் வந்து சாப்பாடு, மறுபடியும் தண்ணி ஊற்றி இதில் வந்து இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கஞ்சி ரெடிங்க. சாப்பாட்டு கஞ்சி. இந்த மாதிரி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன மார்னிங்கே கஞ்சியான்னு கேட்கலாம். இது வந்து இப்போ சம்மர் டைமுங்கிறனால இது கொஞ்சம் நல்லா வந்து இப்போ ஜீரண சக்தி கொடுக்கு. இது கூட வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து காமிக்கிறவருங்க நல்லா ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், சீரகம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இந்த சீரகம் வந்து அந்த ஹீட் வாட்டருங்கனால நல்லா ஊறிக்குங்க. இந்த சீரகத்தோடு இந்த அரிசி கஞ்சி தேங்காய் துருவல் சேர்த்து, ஆப்ஷனல் தான், தேங்காய் துருவல் வந்து நீங்கள் சாப்பிடல, இந்த டெக்கரேஷன் மாதிரி தேங்காய் துருவல் ப்ளஸ் தண்ணி ப்ளஸ் சாப்பாடு சேர்த்து தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டு ஆறுன விட்டு குடிச்சிங்க அப்படின்னா வெயில் காலத்தில் டைஜஸ்டான கஞ்சி சூப்பருங்க. இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அரிசி போட்டு சிம்மில் வச்சு ½ அன் ஹவர் நல்லா கொதிக்கிட்டிங்கன்னா சாதம் வெந்துடும், கஞ்சி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கொதித்து அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நார்மலாக சீரக தண்ணி குடிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இந்த கஞ்சி கூட சீரகம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் உப்பு மட்டும் சேர்த்து குடிக்கையில் மட்டும் அந்த மாதிரி சேர்த்துட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டான கஞ்சி ரெடி. எல்லாத்துக்குமே நல்ல டைஜஸ்ட் ஆகும். இது மாதிரி புன்னைநல்லூர் மாரியம்மன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அங்கே இந்த ஒரு சில சீசனில் வந்து இந்த மாதிரி கஞ்சி தாங்க ஊற்றுவாங்க, சாதம் இருக்காது. இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தேங்காய் துருவல் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் வந்து குடித்த ஞாபகம் இருக்குதுங்க சின்ன வயசில். அந்த ஞாபகத்தில் நான் செஞ்சேன். இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.